ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் பூசணிக்காவை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொரியலுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அது கூடவே காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க மஞ்சள் பூசணியை அதில் போட்டு நாங்கள் பரங்கிக்காய்ன்னு சொல்லுவோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் போட்டு மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். அது வெந்து வந்தோடனே தேங்காய் துருவல் போட்டு இறக்கிக்கலாம். இன்றைக்கி வெல்லம் இல்லாததுனால தேங்காய் துருவல் கூட கொஞ்சமாக சுகர் போட்டு நான் பொரியல் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் புளிக்குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே போடாமல் பொரியல் பண்ணோம்னா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லா தேங்காயும் சுகரையும் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இன்றைக்கி சின்ன வெங்காயம் போட்டு தான் புளிக்குழம்பு வச்சுருந்தேன். அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் விட்டுருக்கேன். அதில் வெந்தயமும் ஜீரகமும் போட்டு தாளிச்சிக்கிட்டேன். அது கூடவே சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்ததை அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த வெங்காயத்தோட வாசனை வரும், வதங்கி நல்ல வாசனை வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் புளி தண்ணி, குழம்பு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சம் வெல்லம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி என்கிட்ட வெல்லம் இல்லாததுனால நான் இப்படியே தான் குழம்பு வச்சுருந்தேன். இது இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும், அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா சுண்டை வச்சு எடுத்துக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி பச்சையாக நல்லெண்ணெய் விட்டுட்டு மூடிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டோம்னா அந்த புளிக்குழம்போட, அந்த வெங்காய குழம்போட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இடையில சாதமும் வச்சுட்டேன். பாதி பேருக்கு ஆம்லேட், பாதி பேருக்கு வேக வச்ச முட்டை. ஆம்லேட்னால் ஸ்பைசி ஆம்லேட், மேலே மிளகாத்தூள் போட்டிருக்கணும் அப்படின்ட்டாங்க. சாதமும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஆளுக்கு அந்த குழம்பு சாதம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு லஞ்ச் பிளேட்டு. எங்களுக்கு நார்மல் லஞ்ச் பிளேட்டு. அதில் மாம்பழத்தை வச்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.